சிவகங்கையில் அமைச்சர் தொடங்கி வைத்த ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகாததால் பொதுமக்கள் வாகனத்தை தள்ளி இயங்க வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கால்நடைகளுக்கான 6 ஆம்புலன்ஸ் வாகனங்களை அமைச்சர் KR பெரியகருப்பன் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு ஊழியர்கள் வாகனத்தை இயக்க முயன்ற நிலையில் ஒரு வாகனம் மட்டும் ஸ்டார்ட் ஆகவில்லை என தெரிகிறது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் தள்ளிய பின் வாகனம் இயக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டது. அமைச்சர் தொடங்கி வைத்த அன்றே புதிய வாகனம் இயங்காமல் சதி செய்தது பொதுமக்களை பெரும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. நாகை அருகே கோயில் நிர்வாகத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யத்தை அடுத்த பஞ்சநதி குளம் ஊராட்சியில் இருக்கும் திரௌபதி அம்மன் கோயில் நிர்வாகத்தில் ஊழல் முறைகேடு நடைபெற்றதாகவும் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் மணம் அள்ளி கடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு வருவாய்த்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் உடந்தையாக செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை கண்டித்து பூட்டப்பட்ட கோயில் முன்பு கிராம மக்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோயில் நிர்வாகி பாண்டியன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாகை மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோயிலில் 3½ வயது சிறுவன் திருப்புகழ் பாடலை பாடிய வீடியோ வைரலாகி வருகிறது. எட்டுக்குடி முருகனின் ஆதிப்படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு கும்பகோணத்தைச் சேர்ந்த தம்பதி தனது 3½ வயது மகன் ஆதி நிமலனுடன் வந்திருந்தனர். அப்போது அந்த சிறுவன் மழலை குரலில் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடலை வார்த்தை பிழகாமல் பாடிய வீடியோ வைரலாகி வருகிறது.